VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆட்டுக்கால் கிழங்கு சூப், இந்த சூப்பால இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த பெயின்லாம் வந்து சரியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் இப்ப வந்து இதுக்கு அகைன்ஸ்டா வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. சோ அடுத்த வாட்டி வரும்போது இந்த கடை கூட இல்லாம போலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். எதனால இந்த எதிர்ப்பு வருது, அப்படி இந்த கிழங்கு சூப்ல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சென்னையில இருந்து பார்க்கும்போது நமக்கு புரியல. ஆனா அதுக்கான பதில் கொல்லிமலை. என் பையன் அது மாதிரினா கபடிக்கு போய் இந்த இடுப்பு போயிடுச்சு, அப்படியே ஊந்துக்கிட்டே கிடந்தான், கீழே குனிய கூட முடியாது. அப்புறம் ஒரு சித்த வைத்தியர் பார்த்துட்டு இந்த மாதிரி முடக்காத கிழங்கு இருக்கு, ஒரு 48 நாளைக்கு கொடுங்க பணமாயிரம் அப்படின்னு. அது 48 நாளைக்கு கொடுத்தோம், தெரியாது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில தான் நாம இப்ப இருக்கோம். இங்க ஏன் வந்தோம், குறிப்பா வந்து இங்க வருவதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எழலாம். இருந்தாலும் கூட அந்த கேள்விக்கான பதில் இந்த பயணத்துல நிச்சயமா நாங்க உங்களுக்கு தரப்போறோம். இந்த சீரீஸோட பேர் வந்து கொல்லிமலை ரகசியங்கள் அப்படின்னு. ரகசியங்கள்னா இதுக்கு முன்னாடி நீங்க கொல்லிமலையை பத்தி பார்த்த வீடியோக்கள், மேஜிக்ஸ், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் வந்து நாம வந்து என்டாஸ் பண்ற நிலைமையில இல்லை. ஏன் அப்படின்னா அதுல நிறைய வந்து பொய்யும் புரட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கு. நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொல்லிமலையோடைய உண்மையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு ஆய்வின் மூலியமா நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கொல்லிமலை பயணத்துடைய நோக்கமாக இருக்கிறது. கொல்லிமலைன்னு உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும், ரொம்ப ஃபேண்டசியான விஷயங்கள் தான் உங்க மனசு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். கொல்லிமலைனா கொல்லிமலை பிசாசு, கொல்லிமலை பூதம், கொல்லிமலை மாந்திரிகம், கொல்லிமலை வசியமை, இந்த மாதிரியான ஃபேன்சியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்து திட்டமிட்டு புகுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன் திட்டமிட்டுன்னு போடுறேன்னா அதுக்கான காரணம் இந்த கொல்லிமலை பயணத்திலேயே உங்களுக்கு நிச்சயமா வந்து தெரியப்படும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கொல்லிமலை அப்படிங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, 2 மலையும் வந்து இணையக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில பல மூலிகைகள், குறிப்பா பல சித்தர்கள், பல கோவில்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்க வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி நம்ம இந்த ஆய்வுல நம்ம கொண்டு வர போற முக்கியமான விஷயங்களையும் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். இதுல அறப்பள்ளி மலை, அதுக்கப்புறம் வந்து மூலிகை மலை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலை இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன உள்ளிட்ட விஷயங்கள், குறிப்பா மூலிகைகள் சம்பந்தமான விஷயங்களை இந்த பதிவுல நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து பார்க்க போறோம். இந்த பயணத்துல இப்பவே நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு சொல்லிடுறேன். பல யூடியூப் சேனல்கள்ல காட்டுற மாதிரியான, இல்ல பல பேர் சொன்ன மாதிரியான எந்த ஒரு கட்டுக்கதைகளையும் நம்பி நாங்க வந்து பயணிக்கல. முழுக்க இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளா இருக்கக்கூடிய இந்த மலையை வந்து பாதுகாத்து அதை வந்து பேணி பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய மலையாளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கொல்லிமலை இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அவங்க வாழ்க்கை முறையில அவங்க சந்தித்த விஷயங்கள் என்னென்ன, அந்த சந்திப்புல சித்தர்கள், மூலிகைகள் சம்பந்தமான எந்த விஷயங்கள்லாம் கனெக்ஷன் வருது உள்ளிட்ட ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை இந்த பதிவுல நீங்க வந்து பார்க்க போறீங்க. இதுவரை கொல்லிமலை பற்றி உங்களுக்கு இருந்த எல்லா ஒரு மைண்ட் பிளாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான வந்து கருத்து. ஸோ இப்போ நம்ம இந்த கொல்லிமலைக்கு வந்து போறோம். இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியா பாருங்க. நன்றி.
சென்னையில வந்து ஒரு ஷூட்டுக்காக சென்னையில வந்து சென்னை நகர்ல திருவிக்கா பார்க் அதுக்கு வெளியில ஒரு கடை ஈவினிங் டைம் அப்படிங்கறதால பசிக்குதுன்னு சொல்லிட்டு குருவோட சேர்ந்து போய் சாப்பிடலாம்னு போனோம். அந்த கடைக்கு வெளியே வந்து ஒரு சூப் கடை இருந்தது. நார்மலா சென்னையில வந்து 2 சூப் கிடைக்கும். ஒன்னு வாழைத்தண்டு சூப்பு, இன்னொன்னு வந்து டொமேட்டோ சூப்பு. சரி, அவங்க கொஞ்சம் வெரைட்டி நிறைய வச்சிருந்தாங்க அப்படிங்கறதால போனோம். அங்க ஒரு போன உடனே அந்த மெனு கார்டு பார்த்தோம். அதுல வந்து கார்லிக் சூப் இருந்தது, நிறைய சூப் வெரைட்டி அவர் வந்து வச்சிருந்தாரு. கீரை சூப், நிறைய சூப் வெரைட்டி வச்சிருந்தாரு. அதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு ஒரு சூப் வச்சிருந்தாரு. அது வந்து ஆட்டுக்கால் கிழங்கு சூப் அப்படின்னு அது வந்து பேர் போட்டிருந்தது. நாம ஆட்டுக்கால் சூப் குடிச்சிருக்கோம். அது என்ன ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து அவர் சொன்னாரு, சென்னையில வந்து நிறைய முதியோர்கள் இருந்து ஏகப்பட்ட பேருக்கு, ஏன்னா ஐடி எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க மாதிரியான வேலைகள் இருக்கு அப்படிங்கறதால இடுப்பு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், அந்த மாதிரியான வலிகள் ஜாஸ்தி இருக்கு. இந்த கிழங்கு சூப் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபீட்பேக் வந்துச்சு சார். அப்ப இருந்து நாங்க இதை விற்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க, ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். நம்மளும் வந்து அந்த சரி என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த சூப் குடிக்க ஆரம்பிச்சோம். குடிச்சோம், ரொம்ப நல்லா அந்த டேஸ்ட். அந்த சூப்க்கு ஒரு 20 ரூபா 30 ரூபாவோ ஏதோ வாங்கினாரு. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சூப் கடைக்காரர் சொன்னாரு, நீங்க அடுத்த வாட்டி வந்து பார்க்கும்போது மேபி இந்த சூப் கடை இல்லாம போலாம் அப்படின்னு சொன்னார். நமக்கு அது வந்து கொஞ்சம் இடிச்சது. ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க குடிச்ச இந்த ஆட்டுக்கால் கிழங்கு சூப் அப்படி இந்த சூப்பால இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த பெயின் எல்லாம் வந்து சரியாகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் இப்ப வந்து இதுக்கு அகைன்ஸ்டா வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சார். ஸோ அடுத்த வாட்டி வரும்போது இந்த கடை கூட இல்லாம போலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இது நார்மலா எல்லா பிசினஸ் கூடிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வந்து நகர்ந்து போயிட்டோம். ஆனா அதே ஷினாய் நகருக்கு அடுத்த வாரம் நாங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த சூப் கடை இல்லை. அந்த சூப் கடை வந்து ஒரு தள்ளுவண்டி கடை தான். அந்த சூப் கடை இல்லை. அந்த கடை எங்க போச்சு, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேற வேற கடையில கேட்டா கூட அவங்க தெரியல அப்படின்னாங்க. நமக்கு அதுவே ஒரு இதா இருந்தது. ஒரு ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு கடை வச்சுட்டு இருக்கவருக்கு யார் எதிர்ப்பு கொடுக்குறா, எதனால இந்த எதிர்ப்பு வருது, அப்படி இந்த கிழங்கு சூப்ல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சென்னையில இருந்து பார்க்கும்போது நமக்கு புரியல. ஆனா அதுக்கான பதில் கொல்லிமலையில இருக்கு. கொல்லிமலையில இந்த கொல்லிமலை ரகசியம் சொல்லிட்டு இந்த சீரீஸை வந்து நம்ம ஷூட் பண்றதுக்காக கொல்லிமலை வந்தோம். இந்த கொல்லிமலைக்கு வந்த போது நம்ம வந்து பார்த்த, குறிப்பா வந்து சாப்பிட்ற விஷயங்கள், கடைகள் விஷயங்களை பார்க்கும்போது டக்குனு தென்படுறது அப்படிங்கிறது மூலிகை சூப் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூலிகை சூப்னா என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, நம்ம சென்னையில குடிச்சோம் இல்லையா அந்த ஆட்டுக்கால் கிழங்கு சூப், அதே சூப்பை தான் இவங்க மூலிகை சூப் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது கொல்லிமலையில இருந்து தான் மற்ற இடங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க விஷுவல்ஸ்ல கூட பார்ப்பீங்க. அது வந்து ஒரு ஆட்டுக்கால் மாதிரியான ஒரு ஸ்கின், திக் ஸ்கின் இருக்கும். அதை வந்து நைஸா வந்து வெட்டி அதை வந்து இடிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டு செய்யறாங்க. இந்த சூப் வந்து இப்ப கொல்லிமலையில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. கொல்லிமலையில அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட வந்து யாரும் இல்லை அப்படிங்கறதால அது வந்து பரவலா இங்க விற்கப்படுது. அந்த ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டா அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. நாம வந்து இந்த கொல்லிமலையில வந்தப்போ நம்ம வந்து மலையாளி ட்ரைப்ஸ் அவங்க தான் இங்க பிரதானமா இருக்கிறாங்க. அந்த ட்ரைப்ஸ் மக்கள்கிட்ட போய் நம்ம நிறைய விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்களுக்கும் கொல்லிமலைக்குமான உறவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசணும். பேசினதுல ஒருவரை பார்த்தோம். அவர் வந்து நமக்கு சொன்ன விஷயங்கள் தான் இந்த ஆட்டுக்கால் கிழங்கு சூப்புடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா அது வந்து அமைஞ்சது. ரத்னம் அப்படிங்கிற ஒரு சித்தர், அவர் வந்து கொடுத்த கிழங்கு தான் இந்த ஆட்டுக்கால் கிழங்கு. இந்த கிழங்கை வச்சுதான் வந்து அவங்க வந்து சூப் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அது அவங்களே வந்து சொல்லுவாங்க. எங்க பையன் அது மாதிரி தான் கபடிக்கு போய் இந்த இடுப்பு போயிடுச்சு, அப்படியே ஊந்துக்கிட்டே கிடந்தான், கீழே குனிய கூட முடியாது. அப்புறம் ஒரு சுத்த வைத்தியர் பார்த்துட்டு, இது மாதிரி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேணாம், இது மாதிரி முடக்கவாத கிழங்கு எடுத்து, இது மாதிரி இந்த மூடியெல்லாம் எடுத்து ஆடத்தோட வல்லாட புதினா தூதுவாழை கிழங்கு மஞ்சக்கரசங்கண்டி தும்பா துளசி எல்லாம் போட்டு அரைச்சு ஒரு 48 நாளைக்கு கொடுங்க, குணமாயிரும் அப்படின்னாங்க. குணமான உடனே அது 48 நாளைக்கு கொடுத்தோம், சரியாச்சு. அப்புறம் பின்னால நாங்க அதே மாதிரி வர மக்களுக்கெல்லாம் கொடுத்தோம். போற மக்கள் வர மக்கள் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு, எனக்கு உடம்பு வலி தீர்ந்து போச்சு, இடுப்பு கூடி நல்லாச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதான் இப்ப நாங்க பண்ணுறோம், அதான் வாழ்வாதாரம் எங்களுக்கு. அப்புறம் சித்தர் பாத்தீங்களா அவர்கிட்ட சொன்னீங்க? அவர் இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு செத்து போயிட்டார். சேலமடம் கோயில் தான் இருந்தாரு சித்த வைத்தியர், அவர் இறந்து போயிட்டார். எட்டுக்கையும் கோயில் பக்கத்துல அவர் இறந்து போயிட்டார்.
அவர் சின்ன விஷயத்துக்கு போனா கூட அவர் என்ன வேணாலும் கொடுப்பாரு ஒரு மூலி. உயிர் போன கண்டிஷன்ல இருந்தா கூட ஒரு பச்சளை பொரிச்சு கொடுத்தாருன்னா அப்படியே நீங்கிடும். அவர் பேர் என்ன? ரத்னம்னு அவருக்கு பேரு. குள்ளே இருப்பாரு. ஒரு பச்சளையில புனிஞ்சு கொடுத்து இது சாப்பிடுறாருன்னா அது அப்படியே நீங்கிடும். அப்படியா? நீ இந்த பாம்பு பூச்சி கடிச்சதுன்னு வைங்க, அதுக்கெல்லாம் ஒரு பச்சளை பொரிச்சு கொடுத்தாருன்னா அப்பயே நம்ம ஒன்னும் பார்க்கணும், ஆஸ்பத்திரியும் போக வேணாம், ஒன்னும் போக வேணாம். அது மாதிரி நல்லாயிரும். அவர் தான் இந்த கிழங்கு கொடுத்தாரு. அவர் தான் அந்த கிழங்கு கொடுத்தாரு. ஒரு இப்படி ஒரு பேக்கில் வச்சிருந்து இந்தா போய் செய்யுங்க, இது மாதிரி உங்க பையனுக்கு கொடு அப்படின்னு கொடுத்தாரு. 1 கிலோ போல கொடுத்தாரு. காசு வாங்கல, ஒண்ணு வாங்கல. அப்பையில இருந்து அப்படியே நீங்க அப்பையில இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நல்லதாங்க. அந்த தாத்தா சொன்னதை நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. சென்னையில மட்டும் இல்ல, சென்னை வந்து ஒரு மெடிக்கல் டூரிஸ்டோடைய ஒரு ஹப்னு சொல்லப்படுது. சென்னையை தாண்டி பல இடங்கள்ல வந்து இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த பேக் பெயின் உள்ளிட்ட விஷயங்களுக்கான அந்த மருத்துவங்கிறது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு நகமோ ஒரு முடியோ நீங்க கட் பண்ணா வளரும், ஆனா ஒரு எலும்பு வளர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்குதான் நம்ம வந்து சர்ஜரியிலேயே வந்து ஸ்டீல் பிளேட்டிங் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா அந்த தாத்தா சொன்னதுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க, அவருடைய அவர் வந்து ஒரு கபடி விளையாட போய் அவருக்கு வந்து முதுகெலும்பே வந்து கிட்டத்தட்ட வந்து அது உடஞ்சு போய் அவங்க அந்த பழங்குடி அவங்களோட சக்திக்கு தகுந்த ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி சரியே ஆகல. அப்ப வந்து எதாச்சும் அங்க வந்து அந்த ரத்னம் சித்தர் தான் வந்து நீங்க இந்த கிழங்கு சூப்பை கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையில கொண்டு வந்து 1 கிலோ கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வந்து 48 நாள் கொடுத்தோன்னா அந்த பையனுக்கு வந்து சரியாயிடுச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷ் வேர்ல்டு, இந்த அலோபதி மெடிசன் எதுவுமே சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஒரு மனிதர் கொடுத்த 1 கிலோ கிழங்கு வந்து செஞ்சிருக்கு அப்படின்னா அங்கதான் வந்து அந்த உண்மை வந்து நமக்கு வந்து உரைக்குது. ஸோ இப்போ கொல்லிமலை நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுத்தி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலிகை சூப் வந்து இதுதான். இது வந்து ரத்னம் அப்படிங்கிற ஒரு சித்தரால வந்து கொடுக்கப்பட்டது. அதுவே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா மாதிரி மாறி இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்க பார்த்தாலும் இந்த சூப் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு இடுப்பு வலியோ இல்லை ஏதாவது போன்ஸ்ல வலியோ ஒரு சென்சேஷன் இருந்துச்சுன்னா நீங்க அதை குடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியலாம். எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னா நாங்க வந்து கொல்லிமலையில வந்து நிறைய மலைகள் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நிறைய மலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மலைகளை தாண்டி அவங்க சித்தர்கள் வாழ்ந்த குகைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த மூலிகை செடின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து போய் பார்த்து அதை வந்து ஷூட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்தது. நம்மளாம் சிட்டியில வளர்ந்தோம் அப்படிங்கிறதால நம்மளால அந்த அளவுக்கு வந்து நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு கொஞ்சம் இந்த மூச்சிறைக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் வரும். ஆனா யூ ஓன்ட் பிலீவ், கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நடந்திருப்போம். அந்த ஸ்டெப்ஸ் நடக்கிறதுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டா கிடையாது, மேல கீழே நடந்திருப்போம். அப்போ வந்து காலையில ஒரு சூப், மத்தியானம் ஒரு சூப், அதே மாதிரி ஈவினிங் ஒரு சூப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து குடிச்சோம். அது உண்மையிலே ஒரு நல்ல பலனை தந்தது. அது வந்து எந்த ஒரு பெரிய வலியும் இல்லாம நாங்க வந்து அந்த பயணத்தை செஞ்சதுக்கு அந்த சூப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பலன் இருக்கு. ஆனா இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ல்டு வந்து ஏத்துக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா வந்து இவங்க யாருக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அதுல வந்து என்னென்ன இருக்கு சொல்லிட்டு, அந்த எலும்புக்கான டானிக் என்ன, கால்சியம்னா நீங்க போய் பாலை குடிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு நகரத்துக்கு தான் இங்க வந்து தீர்வு சொல்றதுக்குலாம் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதோட மூலம் வேற என்ன, அதோட பிரச்சனைகள் என்ன, அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆளா வந்து அந்த ரத்னம் சித்தர் வந்து இருந்தாரு. அவர் கொடுத்ததுதான் அந்த ஆட்டுக்கால் கிழங்கு சூப். அந்த சூப் கூட நிறைய விஷயங்களை சேர்க்கிறாங்க. குண்டூர் நாடு நட்டுத்துக்குழிப்பட்டி நாங்க செல்லாமா. இதுக்கு வந்து தூதுவளை, வல்லாரை, முடக்கத்தாங்கலை, ஆடத்தோட, முடக்குவாத கிழங்கு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பச்சை கருவேப்பிலை எல்லாம் அரைச்சு நாங்க சூப் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்போம். இது வந்து அவருடைய பேக் ஸ்டோரி வந்து கேட்கும்போது, இந்த கிழங்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நாமளும் வந்து நிறைய மலைகள் ஏறினதால இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி இல்லை ஆழ்வெளி கிழங்கு மாதிரி மண்ணு கீழே வளரக்கூடிய ஒரு கிழங்கு இல்லை. இது வந்து பாறையில வளரக்கூடிய ஒரு கிழங்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. எங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. பாறையில விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகை இது. இதுக்கு தேவையான அந்த நீர் சத்து அப்படிங்கிறது எப்படி கிடைக்குன்னா, அந்த அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அது வந்து அந்த
காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சு அதுல இருந்து வளரக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது நிறைய பேர் இந்த திருஷ்டிக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சு ஒரு கிழங்கு வந்து வளருது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம். அந்த கிழங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இது வந்து இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா சித்தர்கள் வந்து அவங்க வந்து மூலிகையை தேடி காடு மலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துக்கு வந்து அவங்க வந்து அலைவாங்க. அப்படிங்கறதால அவங்களுடைய பயன்பாட்டுல இருந்த ஒரு பொருள் இப்போ வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வந்து வந்திருக்கு. அதுவும் கொல்லிமலை மூலியமா வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து ரத்னம் சித்தர் வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா ரத்னம் சித்தர் வந்து அன்பார்ச்சுனேட்டா இப்போ வந்து நம்ம கூட இல்லை. அவங்க கிட்ட நம்ம கேட்டபோது இந்த கிழங்கை கொடுத்து நம்ம வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி சித்தர்களை நாங்க வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எவ்வளோ பெரிய மெடிக்கல் கண்டிஷன் இருந்தாலும் குறிப்பா இந்த எலும்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப இயல்பா வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கா அது இருக்கு. ஆனா அது பெரிய அளவுக்கு வந்து வெளியே கொண்டு வரதுக்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்கு. அது நான் அடுத்த பயணத்துல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன்.